பேசும்போது நிறைய காரியங்களை வந்து தேவன் வெளிப்படுத்தினார். எதற்காகலாம் நம்ம ஸ்தோத்தரிக்கணும், எப்படிலாம் நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது கொலோசியர் 3:17 வசனம். கொலோசியர் 3:17 வார்த்தையினாவது கிரியையினாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். இப்போ நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோன்னா கூட நம்ம பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, மற்றவங்க நம்மக்கிட்ட பேசுகிற வார்த்தையாலும் நம்ம யாருக்கு முன்னாடி நம்ம வைக்கணும்னா பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம வைக்கும் பொழுது வைத்து அவரை நம்ம ஸ்தோத்திரம் சொல்லணும். அந்த ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு நடந்தது, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் இசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம ஒரு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய வார்த்தையை என்ன பண்ணுவார், ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எபேசியர் 5:4 ஒரு வசனம் சொல்லியிருக்கு, அப்படியே வம்பும் புத்தினமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், சோத்திரம் செய்தலே தகும். நம்ம லைஃப்லேயே நிறைய விஷயம் நடக்கும். யாரோ ஒருத்தர் நம்மளை ரொம்ப விரோதமாக பார்ப்பாங்க, நம்மக்கிட்ட இது நம்மளை பற்றியே பின்னாடி நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, பின்னாடி ஒரு மாதிரி பேசுவாங்க. அது நமக்கு தெரியும் பொழுது நம்ம போய் அவங்க இது மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நம்ம தவறாக என்ன பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கு. எபேசியர் 1:3 வாசிக்கலாம். பவுல் எபேசருக்கு எழுதும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்போது அவர் ஒவ்வொரு அதிகாரம் எழுதும் போதே என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிலைப்படுத்தி தான் ஒவ்வொரு பட்டணத்தாருக்கும் அவர் எபேசியர் நிருபமாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிருபத்தையும் அவர் எழுதும் பொழுது அவர் பிதாவாகிய தேவனை முதலாவதாக என்ன பண்ணுறாரு, ஸ்தோத்திரம் செய்கிறார். ஸோ அதே போல் நம்மளுடைய காரியங்களிலும் நம்ம ஒரு காரியம் செய்கிறோன்னா நம்ம யாரை முன்னிலைப்படுத்தணும், பிதாவாகிய தேவனை முன்னிலைப்படுத்தணும். அப்படி நம்ம முன்னிலைப்படுத்தும் பொழுது கீழே இருக்கு பாருங்கள், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை தினமும் துதிக்கும் பொழுது, அவருடைய நாமத்தை தினமும் நம்ம ஒரு காரியம் செய்யும் பொழுது முன்னாடி நம்ம தேவனுடைய நாமத்தை துதித்து அதை நம்ம செயல்படுத்தும் பொழுது அவர் நமக்குடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு என்ன பண்ணுறாரு, தந்திருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம எதற்கெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் செல்லலாம் அப்படின்னும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5:18 எடுத்தவங்க யாரா ஒருத்தர் வாசிக்கலாம். எல்லா வருஷிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. நம்ம அப்படி செய்கிறது தான் யாருக்குள்ள சித்தமாக இருக்கிறது, கிறிஸ்து இயேசுக்குள் நம்மளை குறித்த சித்தமாக இருக்கிறது. நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோம், நம்ம எப்படி செயல்படுறோம், நம்ம தேவனுக்கு முன்மாதிரியாக இருக்கோம். தேவன் தான் நம்மளை படைத்தார், தேவனுடைய சாயலாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், படைக்கப்பட்டு இருக்கோம். ஆனாலும் நம்ம தேவனுடைய வழியில் நம்ம நடக்கிறோமா அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கையிலையுமே அது இருக்கிறது கிடையாது. அது அதை நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா நம்மளை என்ன பண்ணணும்னா முழுவதுமாக நம்மளை மாற்றிக்கணும். பிதாவாகிய தேவனை நமக்கு முன்பாக வைக்கணும். அவரை நோக்கி ஒவ்வொரு காரியங்களும் நம்ம என்ன பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அதே மாதிரி 2 தெசலோனிக்கேயர் 1:3 என்ன சொல்கிறாருன்னா, பவுல் நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாக இருக்கிறோம். அவர் சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளியாக இருக்கிறோம். தேவனை ஸ்தோத்தரிக்கிறதுனா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகிறது கிடையாது, மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம மற்றவர்களுக்காக என்ன பண்ணணும், ஜெபத்தில் அவர்களை நம்ம தாங்கும் பொழுது தேவன் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். பவுலும் அதான் சொல்கிறார், உங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்கிறதுல கடனாளியாக இருக்கிறோன்னா தேவனிடத்தில் நம்ம மற்றவர்களாக ஜெபிக்கிறதுல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு எப்படி இருக்கோன்னா கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். அப்புறம் நமக்கு தேவன் கொடுத்த நல்ல தேசத்திற்காக உபாகமம் 8:10 சொல்லியிருக்காங்க, தேவன் நமக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக நமக்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் நம்ம இந்த தேசத்தில் இருக்கிறோன்னா, நம்ம நாட்டில் பாதுகாப்பாக இருக்கிறோன்னா, நம்ம நாட்டோட எல்லையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாதுகாப்பு வீரராக நின்றுட்டுருக்காங்க. அவங்கள குடும்பத்தை விட்டுட்டு அவங்க பிள்ளைகளை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தேசத்துக்காக நிறைய இராணுவ வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பாதுகாப்பாக நின்றுட்டுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் பார்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நின்று நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட வீரர்களுக்காகவும் நம்ம தேசத்தில் ஆட்சி செய்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்னா தினமும் ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. அடுத்தது கர்த்தர் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய
தேவைகளை சந்திக்கிறார். அந்த தேவைகளை சந்திக்கும் பொழுது அதற்காக என்ன பண்ணும், நமக்கு இன்றைக்கி ஒரு புது ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுட்டு போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கக்கூடாது. அது கிடச்சிதுன்னும் போது அந்த சாப்பாட்டுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு நன்றி சொல்லணும், ஒரு ஸ்தோத்திரத்தை நம்ம ஏறெடுக்கணும். மத்தேயுவில் நம்ம படிக்கும் பொழுது 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 புருஷர்களுக்கு மேலாக தேவன் என்ன பண்ணார், போஷித்தார். அவர் வந்து அந்த இதுவை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கல. முதல் என்ன பண்ணுறாரு, அந்த அப்பத்தையும் மீனையும் மேலே தூக்கி என்ன பண்ணுறாரு, ஒரு ஸ்தோத்திரம் சொல்கிறார். ஸ்தோத்திரம் சொன்ன உடனே அவர் நன்றி சொன்னார். இது கிடச்சிதே, ஒரு 5 அப்பம் 2 மீன் கிடச்சிதே, அதுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும் போது அங்கே இருக்க 5000 ஜனங்களுக்கு மேலாக, புருஷர்கள் மட்டுமே 5000 பேருனா அப்போ பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருப்பாங்க, மனைவிகள் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு மீதி ஒரு 12 கூடைக்கு மேலே என்ன பண்ணாங்க, அவங்க மீதி எடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன பண்ணணும், ஸ்தோத்திரத்தோடு நம்ம தேவனை துதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாடுகள் மத்தியில் நம்மளுடைய பாடுகள் எப்படி இருக்குது, அநேக பாடுகள் வரும். ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட நம்ம காலில் அடிபட்டாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ அடிபட்டுருச்சு ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலும் நம்ம என்ன பண்ணணும், தேவனை ஸ்தோத்திரிக்கணும். யோபு பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோபு 1:22-23. யோபு 1ஆம் அதிகாரம் 22வது 21-22 வரைக்கும். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போது யோபு வந்து ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருந்தார். அவருடைய சூழ்நிலைகள்லாம் தெரியும். அவங்க மனைவி அவர் விட்டு போயிட்டாங்க, அவருடைய சொத்துக்கள் அவர் விட்டு போயிட்டாங்க, அவர் நண்பர்கள்லாம் அவர்கள் என்ன பண்ணாங்க, இகழ்ந்தார்கள். நீ தேவன் என்று சொல்கிறியே, உன்னுடைய நிலைமை எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னது, நான் நிர்வாணியாய் வந்தேன். நம்ம வரும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தோம். நம்ம வந்து வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும், ஒரு குழந்தையாக வருவோம், வளருவோம், ஒருத்தருடைய கை பிடிச்சி தான் வளருவோம், அவங்க தான் தூக்கி விடுவாங்க, எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வந்து தேவன் அவர்களை கொண்டு தான் நம்மளை என்ன பண்ணுறாரு, வழி நடத்துகிறார். ஒரு குழந்தைய நம்ம கிட்ட கொடுக்குறாருன்னா எதுக்காக கொடுக்குறாரு, நம்ம வந்து நல்லா அவங்கள பார்த்துப்போம், நம்ம அந்த குழந்தைய வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நம்பி ஆண்டவர் நம்மக்கிட்ட அந்த ஒரு குழந்தைய கொடுக்குறோம். அப்போ வளர்ந்து ஒவ்வொரு காரியமும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சப்போர்ட்டோட தான் அந்த குழந்தைக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அப்பாவா அம்மாவா உருவாக்கி அந்த குழந்தைய வழி நடத்திட்டு வரும்பொழுது அவர் ஒன்றுமே இல்லாமல் வந்த நம்மளை, யோபு சொல்லும் போது அப்படிதான் சார், நிர்வாணியாய் நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், ஆண்டவர் தான் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை பற்றி ஒரு நாள் என்ன பண்ணல, கவலைப்பட மாட்டேன்னு அவர் தேவனை ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, தூஷிக்கவே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ஆண்டவரை தூஷிக்காமல் இருக்கணும். நம்மளுக்கு எதனா ஒரு காரியம் ஆகிட்டா கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோ இது இப்படி ஆகிடுச்சே நம்ம வந்து நம்ம பேசுகிறோம். ஆனால் அது மாதிரிலாம் பேசாமல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே மறுபடியும் தருவார் அப்படின்றத விசுவாசத்தோடு நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம எல்லாரையும் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் இப்போ வந்து ஏசப்பா நமக்கு நிறைய நன்மைகள் செய்திருப்பார். சங்கீதம் 103:1-2 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 103:1-2 எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே. யாருமே சொல்ல மாட்டீங்களா? அப்போ யாருக்குமே தெரியலையா? நம்ம ரெகுலராக சொல்கிற ஒரு வசனம் தான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய உபகாரங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அவர் செஞ்சுருக்கார். இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்கிறோன்னா அது யாரோட கிருபை? ஆவியானவருடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய கிருபை. ஸோ அது ஒவ்வொரு நாளும் நம்ம எழுந்த உடனே சொல்லணும், ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு என்னை உயிரோடு வைத்தீங்களே, இந்த நாளை எங்களை காண செஞ்சீங்களே, அதுக்காக உமக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்கிறேன்ப்பா, நன்றி செலுத்துகிறப்பான்ட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன சொல்லணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அவருடைய அதிசயங்கள் அநேகம், நம்ம வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள்லாம் அவர் செஞ்சுருக்கார். ஸோ அதுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தேவனை உயர்த்தி அவருடைய நாமத்தை நம்ம பாராட்டும் பொழுதும் மேன்மை செலுத்தும் பொழுதும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் வந்து செய்வார். ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்கிறேன். எபேசியர் 5:20 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. அப்போது அதுக்கு முன்னாடி வருது பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இது வந்து சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது, இதுதான் நம்முடைய ஆவியின் பட்டயம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா
12 17 வரைக்கும் 18வது வசனம் வரைக்கும் மட்டும் எப்படி வந்து அதிகாரமாக ஜெபம் பண்ணோம், ஆவியின் பட்டயம்னா என்ன, சத்தியம்னா என்னன்றது விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எப்படி யூஸ் பண்ணோன்னா ஒரு அதிகாரமாக யூஸ் பண்ணோம். நம்ம வந்து நார்மலாக ஜெபம் பண்ணிட்டு பொறுத்த விட நம்ம அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் போய்ட்டு எனக்கு இது வேணும்னு பசங்க அடம் பிடிச்சா என்ன பண்ணுவோம், உடனே கூட பசங்க ரொம்ப அழுது கேட்டால் நம்ம உடனே வாங்கி கொடுத்துருவோம். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட, எசப்பா நீங்கள் தான் என்னை உருவாக்குனீங்க, நீங்கள் தான் என்னை படைச்சிங்க, நீங்கள் தான் எங்கள் தேவைகளை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அழுது கேட்குறத விட, இப்போ நம்ம ஒரு போராட்டத்தில் நம்ம இருக்கிறோன்னா ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்லி ஜெபம் பண்ண. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை நீங்கள் திருப்பி அந்த வார்த்தையை போட்டு எனக்கு இந்த தேவை ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினால நான் கேட்குறேன், உங்கள் நாமத்தினால எதை கேட்டாலும் நீங்கள் தருவேன் என்று சொன்னிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இதை அதிகாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியை தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.